ஹலோ ருவான், ஐம் நவீன். வெல்கம் டு நாவஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்ஏ இந்த படத்தோட டீசராக பார்க்க போகிறோம். நம்ம அதர்வா வந்துட்டு லீட் ரோலாக நடிச்சிருக்காரு. ஸோ ஜஸ்ட் இது இந்த படத்தை நான் ரெண்டமாக தான் பார்த்தேன். பட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேள்விப்பட்டேன், அதர்வா வந்துட்டு டிஎன்ஏ ஒரு படத்தை நடிக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் காப் த்ரில்லர் தான் வரப்போது. எத்தனை படம்டா காப் த்ரில்லரு, இன்ட்ரெஸ்டிங்காக எடுங்கடா போதும். ஸோ டீசரை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இரையச்சம் இல்லை, ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்குள்ளாக போவதில்லை என நமக்கு மனசை குடிச்சுக்கிருக்காரு. இத பாரு, அங்க போயிட்டு பராக் பார்க்க கூடாது, லூஸ் மாதிரி சிரிக்க கூடாது. நான் இனி திட்டாத திவ்யா, நீங்க திட்டியோ அடிச்சோலாம் சரி பண்ணவே முடியாது. நான் எப்படி பேசுறேன்? உனக்கு தானே பேசுறேன். என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? In the name of the Father, Son and the Holy Spirit. ஆமென். அதுதான் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, நீயும் அப்படியே பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை திவ்யாவை லூசு கேசன்னு சொன்ன யாரும் என்னன்னு பார்க்க மாட்டேன். திவ்யா, நீ சொல்றதுக்கு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்லாம அப்ப நான் சொல்லி நம்பல, நீ சொல்லு. கிரைமா இல்ல சிவிலா? இங்க ஒருத்தனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. கிரைம் நடந்திருக்கு. எதுக்கு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? தொழில் முறையா செய்யறவன் இதை செய்யல சார். 72 மணி நேரம் தாண்டிச்சுன்னா கஷ்டம் சின்ன சாமி. இல்ல புரியல, ஏன் டிஎன்ஏ பேரு வச்சாங்கன்னு அந்த டைட்டிலுக்கே ஒரு ஒரு இதே வரலையா? அதை தான் டீஸ் பண்ணிருக்கணும். வேற விட்டு டிஎன்ஏ வேற கதையை ஒரு மாதிரி காப்டர்ல வேற மாதிரி போகுது. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அது சரி பண்ண முடியாதா இருக்கலாம், டிஎன்ஏ மூலமா வந்ததா இருக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட்ல கதை போலாம். அந்த மூலியமா ஒரு கிரைம் நடந்து புரியலங்க, கன்ஃபியூஸா இருக்கு நிஜமா. ஆனஸ்டா சொல்ல போனா அதர்வா வந்துட்டு இதுக்கு முன்னாடி 3 நிறங்கள் நம்ம யாரு, நம்ம ரஹ்மான் வந்துட்டு சரத்குமார் சார் வந்துட்டு நடிச்சிருப்பாரு. அது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி தாங்க அந்த படம். அந்த படம் மட்டும் உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. அந்த சர்ச் பண்ற விதமா இருக்கட்டும், நம்ம அதர்வாவோட கேரக்டர் டிசைனே மனசு எப்பவுமே போதையிலேயே இருப்பாருங்க. அந்த மாதிரி கேரக்டர், அந்த போதையில இருக்கிற மனசனே குழப்பத்துக்கு கொண்டு விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த கதை ஓட்டமே. சரிங்களா? ஸோ வேரியஸ் ஆஃப் ஸ்டாரிஸ் போவோம், பட் எல்லா ஸ்டோரியும் கடைசியில ஒரே பிரான்ச்ல தான் அங்க முடியும். அந்த மாதிரி அந்த கதை ஓட்டம் இருக்கும், அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. பட் அதர்வா இந்த படம் ஆக்ஷன் தான், இந்த படத்துலையும் குடிச்சுக்கிட்டே மனசு அப்படிதான் இருக்காரு. பட் எப்படி வரப்போகுது, ஃபேமிலி மேனா இருக்காரா, கிரைம், என்ன கேரக்டர், எனக்கு என்னன்னா வந்துட்டு டைட்டில் எதுவுமே டீஸ் பண்ணலையே. கதை தான் டைட்டில் தான் கதை. ஸோ அந்த டிஎன்ஏ வச்சுட்டு டிஎன்ஏ எதுக்குன்னு டீஸ் பண்ணல, புரியல. பட் நல்லா இருந்துச்சு, பட் புரியலங்க, கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணி நீங்க கீழே சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see next video and then signing off. I am Naveen. Take care.